Good afternoon to all. Today topic thermometer. தெர்மோமீட்டர் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எர்த்தில் இருக்கக்கூடிய டெம்பரேச்சரை அளவிடக்கூடிய அந்த முறைக்கு பேர், அந்த கருவிக்கு பேர் தான் தெர்மோமீட்டர் அப்படின்னு சொல்கிறோம். இந்த எர்த் இஸ் ஏ ஸ்பெரிக்கல் இன் ஷேப். எர்த் அப்படின்றது ஒரு ஸ்பெரிக்கல் ஷேப். ஸோ த சன் ரேஸ் ஃபால் அன்இவன்லி ஆன் த எர்த் சர்ஃபேஸ். எர்த் ஸ்பெரிக்கல் ஷேப்பாக இருக்கிறதுனால சன்ரேஸ் அப்படின்றது, சன்ரேஸுடைய ஃபால் அப்படின்றது அன்ஈவனாக இருக்குது. ஒரு சில இடங்களில் ஸ்லாண்டிங்காகவும் ஒரு சில இடங்களில் வெர்டிக்கலாகவும் சன்ரேஸ் ஃபால் ஆகும்போது ஸ்லாண்டிங்காக இருக்கக்கூடிய இடங்களில் அதிகமான கோல்டாகவும், சன்ரேஸ் வெர்டிக்கலாக ஃபால் ஆகக்கூடிய இடத்துல பார்த்திங்கன்னா சன்ரேஸ் ரொம்ப அதிகமாகவும், சன்ரேஸுடைய டெம்பரேச்சர் ரொம்ப அதிகமாகவும் இருக்கும். Temperature is one of the key element of the weather and climate. Temperature is one of the key. வெதரையும் கிளைமேட்டையும் தீர்மானிக்கக்கூடிய மிக ஒரு முக்கியமான ஒரு எலமெண்ட் தான் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா இந்த டெம்பரேச்சரை பேஸ் பண்ணி தான் கிளைமேட்டும், அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வெதர் அப்படின்றதும் சேஞ்சஸ் ஆகுது. Temperature is one of the key elements of the weather and climate. The earth and its atmosphere get heat from the sun through insolation. The earth and its atmosphere get heated from sun through insolation. The earthum அட்மாஸ்பியரும் சன்லைட்டை த்ரோ பண்ணுறதுக்கு மிக முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில இடங்களில் அதிகமான வெப்பமும் ஒரு சில இடங்களிலும் குறைவான வெப்பமும் உருவாகிறதுக்கான முக்கியமான காரணம் sun through insolation. The degree of heat present in the air is termed as temperature. The degree of heat present. காற்றில் இருக்கக்கூடிய வெப்பத்துடைய அளவு, அதுக்கு பேர் தான் சொல்லணும் டெம்பரேச்சர் அப்படின்னு சொல்கிறோம். ஹேரில் இருக்கக்கூடிய ஹீட்டுடைய அளவை அளவிடக்கூடிய அந்த முறைக்கு பேர் தான் தெர்மோமீட்டர் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ வெப்பம் அப்படின்னா என்ன? ஹேரில் இருக்கக்கூடிய ஹீட்டுடைய அளவு, அதுக்கு பேர் தான் டெம்பரேச்சர். Apart from sun rays, the heat in hair also depended on atmospheric mass a small extent. டெம்பரேச்சர் அப்படின்றது மேக்ஸிமம் எதை அஃபெக்ட் பண்ணியிருக்கும், எதை டிபெண்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட்மாஸ்பியரை டிபெண்ட் பண்ணி தான் டெம்பரேச்சர் அப்படின்றது இருக்கும். டெம்பரேச்சர் வேரியஸ் வித் டைம் due to change in level of radiation which reach in the earth surface. டெம்பரேச்சர் அப்படின்றது ஒவ்வொரு இடங்களுக்கும் ஒவ்வொரு காலநிலை பொறுத்தும் டெம்பரேச்சர் அப்படின்றது வேரியேஷனாக என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ரீச் ஆகுது. அதோடைய ரேடியேஷன் அப்படின்றது பல விதங்களாக ரீச் ஆகுது. ஒரு சில இடங்களில் ஹை டெம்பரேச்சர், ஒரு சில இடங்களில் லோ டெம்பரேச்சர். அந்த வேரியேஷன் அப்படின்றது உருவாகிறதுக்கு மிக முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திஸ் இஸ் டியூ டு மோஷன் ஆஃப் த எர்த். எர்த்துடைய ரொட்டேஷன் காரணமாக சன்ரேஸ் அப்படின்றது ஒரு சில இடங்களில் எர்த்தில் ரீச் ஆகும்போது ஒரு சில இடங்களில் ஹையாகவும் ஒரு சில இடங்களில் வெரி லோவாகவும் இருக்குது. அதுக்கான முக்கியமான காரணம் என்ன? திஸ் இஸ் டியூ டு மோஷன் ஆஃப் த எர்த், த ரொட்டேஷன் அண்டு ரிவால்வேஷன் அண்டு இன்க்ளினேஷன் ஆஃப் தி எர்த் ஆக்சிஸ். எர்த் ரொட்டேஷன் அண்டு இன்க்ளினேஷன் ஆஃப் எர்த் ஆக்சிஸ், புவியோடைய சாய்வோட அமைப்பு பொறுத்தும் டெம்பரேச்சர் அப்படின்றது ஒரு இடங்களுக்கும் இன்னொரு இடங்களுக்கும் இடையே வேறுபடுது. ஃபர்ஸ்ட் ஒன், டெம்பரேச்சர் அப்படின்னா என்ன? வெப்பம் அப்படின்னு சொல்கிறோம். காற்றில் இருக்கக்கூடிய வெப்பம், காற்றில் இருக்கக்கூடிய வெப்பம், அதை தான் நம்ம என்ன சொல்லணும் டெம்பரேச்சர் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் ஒன், டெம்பரேச்சர் ஒரு சில இடங்களில் வேறுபடுறதுக்கு சில காரணங்கள் இருக்குது. ஒவ்வொரு இடங்களையும் அதோடைய லெவல் சேஞ்சஸ் ஆகிறதுக்கு சில காரணங்கள் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன், த டெம்பரேச்சர் இன்ஃப்ளூயன்ஸ் த லெவல் ஆஃப் ஹியூமிடிட்டி. த லெவல் ஆஃப் ஹியூமிடிட்டி, காற்றில் இருக்கக்கூடிய ஈரப்பதம் அதிகமாக இருந்தால் அந்த இடத்துல டெம்பரேச்சர் ரொம்ப குறைவாக இருக்கும். நெக்ஸ்ட் ஒன், த ப்ராசஸ் ஆஃப் எவாபரேஷன். வாட்டர் எவாபரேஷன் மூலமாகவும் டெம்பரேச்சருடைய அளவு ஒரு சில இடங்களில் ரொம்ப லோவாக இருக்கலாம். நெக்ஸ்ட் ஒன், காண்டன்சேஷன் அண்டு ப்ரெசிபிட்டேஷன். Heat energy from solar radiation is received by the earth through 3 mechanism. இந்த ஹீட் எனர்ஜியை சோலார் ரேடியேஷன் மூலமாக எர்த்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 மெக்கானிசம் மூலமாக அப்சர்வ் பண்ணுது. 3 மெக்கானிசம் அப்படின்னா 3 விதமான
மெக்கானிசம் மூலமாக எர்த்தில் இந்த ரேடியேஷன் அப்படின்றது வந்து ரீச் ஆகுது. ஃபஸ்ட் ஒன், they are radiation. Second one, conduction and convection. The earth's surface, the earth atmosphere is heated more by traditional radiation than isolation. First one, எர்த்து, இந்த எர்த்தில் வந்து பார்த்திங்கன்னா சன்ரேஸ் ரீச் ஆகும்போது ஒரு 3 விதமான முறைகளில் வந்து எர்த் அப்படின்றது இந்த எர்த்தில் சன்ரேஸ் வந்து ரீச் ஆகுது. ஹை டெம்பரேச்சராக இருக்கலாம் ஒரு சில இடங்களில். செகண்ட் ஒன், கண்டக்ஷன் அண்டு கன்வெக்ஷன். த எர்த் அட்மாஸ்பியர் இஸ் ஹீட்டட் மோர் பை terrestrial ரேடியேஷன் தென் இன்சோலேஷன். நெக்ஸ்ட் ஒன், டெம்பரேச்சர் அப்படின்றது எப்படி வந்து பார்த்திங்கன்னா எர்த்தை வந்து ரீச் ஆகுது. ஒரு சில இடங்களில் ஹரிசாண்டலாகவும் ஒரு சில இடங்களில் வெர்டிகலாகவும் ரீச்சஸ் ஆகுது. எந்த இடத்துல ஹரிசாண்டலாக ரீச்சஸ் ஆகுதோ அந்த இடத்துல பார்த்திங்கன்னா 1000 மீட்டருக்கு சீ லெவலில் இருந்து 1000 மீட்டர், ஒவ்வொரு 1000 மீட்டருக்கு ஹைட் இன்க்ரீஸ் ஆகும்போது 6.5 டிகிரி செல்சியஸ் அளவுக்கு டெம்பரேச்சர் அப்படின்றது டிக்ரீஸ் ஆகுது. இது எப்படி வந்து டிக்ரீஸ் ஆகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா கடல் மட்டத்திலிருந்து நிலத்துடைய உயரம் உயர ஒவ்வொரு 1000 மீட்டருக்கும் 6.5 டிகிரி செல்சியஸ் அளவுக்கு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் அப்படின்றது டிக்ரீஸ் ஆகுது. சன்ரேஸ் ஸ்லாண்டிங்காக ரீச்சஸ் ஆகக்கூடிய இடங்களில் டெம்பரேச்சர் வந்து என்ன ஆகுதுன்னா குறையுது. ஓகே, ஃபஸ்ட் ஒன், தெர்மோமீட்டர் அப்படின்னா என்ன? தெர்மோமீட்டர் அப்படின்றது எர்த் அண்டு அட்மாஸ்பியரில் இருக்கக்கூடிய ஹேரில் இருக்கக்கூடிய டெம்பரேச்சரை அளவிடக்கூடிய ஒரு கருவிக்கு பேர் தான் தெர்மோமீட்டர் அப்படின்னு சொல்கிறோம். இதுதான் பார்த்திங்கன்னா நமக்கான அந்த தெர்மோமீட்டர். எர்த் சர்ஃபேஸ் அண்ட் அட்மாஸ்பியரில் இருக்கக்கூடிய ஹேரில் இருக்கக்கூடிய டெம்பரேச்சரை அளவிடக்கூடிய ஒரு மெக்கானிசம், ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு பேர் தான் தெர்மோமீட்டர் அப்படின்னு சொல்கிறோம். வெப்பத்தை அளவிடக்கூடிய, காற்றில் இருக்கக்கூடிய வெப்பத்தை அளவிடக்கூடிய கருவிக்கு பேர் தான் தெர்மோமீட்டர் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, டெம்பரேச்சர் அப்படின்றது எப்படி உருவாகுது? டெம்பரேச்சர் உருவாகிறதுக்கு ஒரு மெயின் ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சன்ரேஸ் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எர்த் ரொட்டேஷன் காரணமாக ஒரு சில இடங்கள்லையும் அட்மாஸ்பியர்லேயும் பார்த்தீங்கன்னா அந்த சன்னுடைய ரேடியேஷன் அப்படின்றது எர்த்துடைய சர்ஃபேஸையும் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சர்ஃபேஸ் வந்து ரீச் ஆகும்போது ஒரு சில இடங்களில் காற்றில் ஈரப்பதம் வெப்ப காற்று அதிகமாகுது, ஒரு சில இடங்களில் வெப்பம் அதிகமாகுது. அதுக்கு பேர் என்ன சொல்லலாம்? டெம்பரேச்சர் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, தேங்க்யூ. நெக்ஸ்ட் டாபிக் அடுத்த கிளாஸில்